ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிறது நம் வாழ்வின் மிக முக்கியமான ஒரு தேடலை பற்றியது. அதுதான் தெய்வம் வீட்டுக்குள் வர என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோருடைய மனதிலுமே ஒரு பெரிய ஆசை இருக்கும். நாம் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொண்டாலும் வீட்டில் ஒரு நிம்மதி இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்று நினைப்போம். அந்த நிம்மதியும் மகிழ்ச்சியும் எப்போது கிடைக்கும் என்றால், நம் வீட்டில் தெய்வீக அம்சம் நிறைந்திருக்கும் போது தான் கிடைக்கும். சரி, அந்த தெய்வீக அம்சத்தை அல்லது இறை சக்தியை நம் வீட்டிற்குள் வர வைப்பது எப்படி, அதை எப்படி தக்க வைத்துக் கொள்வது என்பதை பற்றி தான் இன்று மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். பொதுவாகவே தெய்வம் என்பது எங்கேயோ வானத்தில் இருப்பதோ அல்லது கோவிலில் மட்டுமே இருப்பதோ கிடையாது. எங்கும் நீங்கமர நிறைந்திருக்கும் அந்த பேராற்றல் நம் வீட்டிற்குள்ளும் நுழைய வேண்டும் என்றால் அதற்கான தகுதியை நாம் நம் வீட்டிற்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு, உங்கள் வீட்டிற்கு மிக முக்கியமான ஒரு விருந்தினர் அல்லது நாட்டின் மிக உயர்ந்த பதவி வசிக்கும் ஒருவர் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் என்ன செய்வீர்கள்? வீடு முழுக்க சுத்தம் செய்வீர்கள், அலங்கரிப்பீர்கள். அவர்கள் வருவதற்கு முன்பே வாசல் தெளித்து கோலமிட்டு காத்திருப்பீர்கள் அல்லவா? சாதாரண மனிதர்களுக்கே நாம் இவ்வளவு மரியாதை கொடுக்கும்போது அகிலத்தையே படைத்து காக்கும் அந்த மாபெரும் சக்தியான தெய்வம் நம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்றால் நாம் எவ்வளவு தூய்மையாகவும் பக்தியோடவும் நம் வீட்டை வைத்திருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். முதலில் நாம் கவனிக்க வேண்டியது நம் வீட்டின் தலைவாசல். தலைவாசல் என்பது வெறும் கதவு மட்டுமல்ல, அதுதான் தெய்வம் உள்ளே நுழையும் வாய் போன்றது. ஒரு வீட்டின் முகம் அந்த நுழைவாசல்தான். எனவே அந்த நிலைவாசலை எப்போதும் மங்களகரமாக வைத்திருக்க வேண்டும். காலை எழுந்தவுடன் முதல் வேளையாக வாசலை பெருக்கி தண்ணீர் தெளித்து கோலம் போட வேண்டும். இன்று பலரும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருப்பதால் தண்ணீர் தெளிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஒரு துணியால் வாசலை துடைத்துவிட்டு அரிசி மாவில் கோலம் போடுவது மிக சிறந்தது. அரிசி மாவு கோலம் போடுவது ஏனென்றால் எறும்புகளுக்கும் பூச்சிகளுக்கும் உணவளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். தர்மம் செய்த பலன் காலையிலேயே நமக்கு கிடைத்து விடும்போது அந்த நாள் முழுவதும் நமக்கு நல்லதே நடக்கும். நிலைவாசலில் எப்போதும் மஞ்சள், குங்குமம் வைத்திருக்க வேண்டும். மஞ்சள் என்பது கிருமி நாசினி மட்டுமல்ல, அது மங்களத்தின் அடையாளம். குங்குமம் மகாலட்சுமியின் அம்சம். இந்த இரண்டும் நிலைவாசலில் இருக்கும்போது துர்சக்திகள் எப்போதும் வீட்டுக்குள் நுழையாது. வெறும் நேர்மறை ஆற்றல் மட்டுமே உள்ளே வரும். நிலைவாசல் கதவில் சத்தம் வரக்கூடாது. கதவை திறக்கும் போதோ மூடும் போதோ கீச் கீச் என்ற சத்தம் வந்தால் அது வீட்டிற்கு ஆகாது. உடனே அதில் எண்ணெய் விட்டு சரி செய்ய வேண்டும். அதுபோல நுழைவாசல் படிக்கு மேல் யாரும் உட்காரக்கூடாது, தலையை வைத்து படுக்கக்கூடாது. வாசல் படியை மிதித்து கொண்டு நின்று கொண்டு பேசுவதோ அல்லது பொருட்களை வாங்குவதோ கூடாது. வாசல் படி என்பது மகாலட்சுமியின் இருப்பிடம். அதை நாம் காலால் மிதிப்பது அந்த தெய்வத்தை அவமதிப்பது போலாகும். எனவே வாசல் படியை தாண்டிதான் செல்ல வேண்டும். அடுத்ததாக நாம் கவனிக்க வேண்டியது வீட்டின் தூய்மை. வீடு குப்பையாக இருந்தால் அங்கே மூதேவி வாசம் செய்வாள். எங்கே தூய்மை இருக்கிறதோ அங்கேதான் ஸ்ரீதேவி வாசம் செய்வாள். இது ஆன்றோர் வாக்கு. எனவே தேவையில்லாத உடைந்த பொருட்களை வீட்டில் வைத்திருக்காதீர்கள். உடைந்த கண்ணாடி, பழுதான எலக்ட்ரானிக் பொருட்கள், கிழிந்த துணிகள், ஒட்டடை போன்றவை வீட்டில் இருந்தால் அது எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும். வாரம் ஒரு முறையாவது வீட்டை துடைக்கும் போது அந்த தண்ணீரில் சிறிது கல்லுப்பு மற்றும் மஞ்சள் தூள் போட்டு துடைக்க வேண்டும். கல்லுப்புக்கு எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சும் சக்தி உண்டு. கடல் நீரில் இருந்து உருவான உப்பு மகாலட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறது. எனவே உப்பை வைத்து வீட்டை சுத்தம் செய்யும்போது கண் திருஷ்டி மற்றும் எதிர்மறை அதிர்வுகள் அனைத்தும் நீங்கிவிடும். வீட்டில் வெளிச்சம் என்பது மிக முக்கியம். இருள் சூழ்ந்த வீட்டில் தெய்வம் தங்காது. காலையிலும் மாலையிலும் கட்டாயம் விளக்கேற்ற வேண்டும். சூரியன் மறைவதற்கு முன்னதாகவே விளக்கேற்றி வைத்துவிட வேண்டும். விளக்கு ஏற்றும் போது அந்த தெய்வத்தின் ஜோதியில் மகாலட்சுமி குடியேறுகிறாள்.
விளக்கு ஏற்றுவது என்பது வெறும் சடங்கு அல்ல, அது நம் அறியாமை இருளை நீக்கி அறிவு ஒளியை ஏற்றுவதாகும். நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி விளக்கேற்றுவது சிறப்பு. விளக்கு திரியை பொறுத்தவரை பஞ்சுத்திரி போடுவது நல்லது. திரி கருகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கு தானாக அணையக்கூடாது. நாம புஷ்பத்தை கொண்டு அல்லது கல்கண்டு கொண்டு அமர்த்த வேண்டும். வாயால் ஊதி அணைக்கக்கூடாது. வீட்டில் நறுமணம் கமல வேண்டும். துர்நாற்றம் இருந்தால் அங்கே லட்சுமி தங்க மாட்டாள். தினமும் சாம்பிராணி போடுவது அல்லது நல்ல நறுமணம் உள்ள ஊதுவத்திகளை ஏற்றுவது நல்லது. குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகை காட்ட வேண்டும். அந்த புகையானது மூளை முடுக்குகளில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை விரட்டிவிடும். சாம்பிராணி புகைக்கு மனதை அமைதிப்படுத்தும் சக்தியும் உண்டு. மனம் அமைதியானால் அங்கே தெய்வீகம் தானாக வந்துவிடும். செயற்கையான நறுமணப் பொருட்களை விட இயற்கையான ஊதுவத்தி, சாம்பிராணி, சந்தனம், ஜவ்வாது போன்றவற்றை பயன்படுத்துவது சிறந்தது. அடுத்ததாக நாம் பேசப்போவது சமையலறை பற்றி. சமையலறை என்பது அன்னபூரணி வாசம் செய்யும் இடம். சமையலறையை எப்போதுமே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இரவில் சாப்பிட்ட பாத்திரங்களை அப்படியே போட்டுவிட்டு தூங்கக்கூடாது. எச்சில் பாத்திரங்கள் இரவு முழுவதும் சிங்கில் கிடந்தால் அது தரித்திரத்தை உண்டாக்கும். சமையல் மேடையை துடைத்து அடுப்பை சுத்தம் செய்துவிட்டு கோலம் போட்டுவிட்டு படுப்பது மிக சிறப்பு. அடுப்பு என்பது அக்னி பகவானின் வடிவம். நம் பசியை போக்கும் உணவை தயாரிக்கும் இடம். அதை நாம் தெய்வமாக மதிக்க வேண்டும். சமைக்கும்போது கோபத்தோடோ அல்லது எரிச்சலோடோ சமைக்கக்கூடாது. நாம் என்ன மனநிலையில் சமைக்கிறோமோ அந்த உணர்வு உணவின் வழியாக சாப்பிடுபவர்களையும் சென்றடையும். எனவே சமைக்கும்போது இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டே அல்லது நல்ல பாடல்களை கேட்டுக்கொண்டே சமைத்தால் அந்த உணவு அமிர்தமாகும். வீட்டில் பெண்கள் எப்போதும் அழுது கொண்டே இருக்கக்கூடாது. பெண் என்பவள் வீட்டின் மகாலட்சுமி. அவள் கண்ணீர் சிந்தினால் அந்த வீட்டில் செல்வம் தங்காது. பெண்கள் முகமலர்ச்சியோடு இருக்க வேண்டும். அதுபோல ஆண்களும் பெண்களை மதிக்க வேண்டும். மனைவியை திட்டுவதோ அல்லது அடிப்பதோ கூடாது. எங்கே பெண்களுக்கு மரியாதை இல்லையோ அங்கே தெய்வம் வசிக்காது. வீட்டில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வரலாம். ஆனால் அதை பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர கத்தி கூச்சலிட்டு வீட்டின் அமைதியை கெடுக்கக்கூடாது. சத்தமாக பேசுவது, கெட்ட வார்த்தைகளை பேசுவது, அமங்கலமான சொற்களை பேசுவது போன்றவை தெய்வத்தை வெளியேற்றிவிடும். எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேச வேண்டும். சுபமாக பேச வேண்டும். வீட்டில் உள்ள பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் என்று பார்ப்போம். பூஜை அறை என்பது வீட்டின் இதயம் போன்றது. அது எப்போதும் சுத்தமாகவும் நறுமணத்தோடவும் இருக்க வேண்டும். பூஜை அறையில் தெய்வ படங்களை கிழக்கு அல்லது மேற்கு பார்த்து வைக்கலாம். உடைந்த படங்களையோ அல்லது சிலைகளையோ வைத்திருக்க கூடாது. சுவாமி படங்களுக்கு வாடிய பூக்களை வைத்திருக்க கூடாது. தினமும் பூக்களை மாற்ற வேண்டும். பூஜை அறையில் எப்போதும் ஒரு டம்ளர் தண்ணீர் மற்றும் சிறிது கல்கண்டு அல்லது உலர் திராட்சையை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். எதுவும் இல்லை என்றாலும் ஒரு டம்ளர் தண்ணி கட்டாயம் வைக்க வேண்டும். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பக்தி மட்டுமே, ஆடம்பரமான பூஜைகள் அல்ல. மனதார ஒரு நிமிடம் வேண்டிக் கொண்டாலும் இறைவன் ஓடோடி வருவான். நம் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் அவர்களை நாம் நடத்தும் விதத்தை பொறுத்துதான் தெய்வ அருள் நமக்கு கிடைக்கும். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள். பெற்றோரை மதிக்காதவர்களுக்கு எந்த தெய்வத்தின் அருளும் கிடைக்காது. முதியவர்களை உதாசனப்படுத்துவது, அவர்களுக்கு சோர் போடாமல் பட்டினி போடுவது, அவர்களை திட்டுவது போன்றவை மன்னிக்க முடியாத பாவங்கள் ஆகும். பெற்றோர்களின் ஆசை இருந்தால்தான் குலதெய்வத்தின் அருளே கிடைக்கும். நம் முன்னோர்கள்தான் நமக்கு முதல் தெய்வம். அவர்களை மகிழ்ச்சியாக வைத்து கொண்டால் தெய்வம் தானாக நம் வீட்டுக்குள் வரும். அமாவாசை மற்றும் திதி நாட்களில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாமல் செய்ய வேண்டும். வீட்டில் செடிகள் வளர்ப்பது நல்லது. குறிப்பாக துளசி செடி இருப்பது மிக விசேஷம். துளசி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு இருப்பார். தினமும் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபடுவது நல்லது. அதுபோல வேப்ப மரம், வில்வ மரம் போன்றவை இருந்தால் அதுவும் தெய்வீக சக்தியை ஈர்க்கும்.
வீட்டில் முள் செடிகளையோ அல்லது பால்வடியும் கள்ளி செடிகளையோ வளர்க்கக்கூடாது. அது உறவுகளுக்குள் பிரிவினையை உண்டாக்கும். வாசலில் நல்ல பூச்செடிகளை வளர்த்தால் அது பார்ப்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கும். மலர்களின் வாசனை தெய்வத்தை ஈர்க்கும். பணத்தை கையாளும் முறையிலும் ஒரு நேர்த்தி இருக்க வேண்டும். பணத்தை அலட்சியமாக தூக்கி எறிவதோ அல்லது கசக்கி வைப்பதோ கூடாது. பணம் என்பது மகாலட்சுமி. அதை பவ்யமாக கையாள வேண்டும். பிறருக்கு கொடுக்கும்போது பணத்தின் தலைப்பகுதி நம்மை பார்த்தவாறு இருக்க வேண்டும். வாங்கும் போதும் மரியாதையாக வாங்க வேண்டும். சூரியன் மறைந்த பிறகு, அதாவது விளக்கு வைத்த பிறகு, தயிர், பால், உப்பு, ஊசி போன்ற பொருட்களை யாருக்கும் கடனாகவோ அல்லது தானமாகவோ கொடுக்கக்கூடாது. இது நம் வீட்டின் ஐஸ்வர்யத்தை குறைத்துவிடும். இசைக்கு தெய்வத்தை ஈர்க்கும் சக்தி உண்டு. வீட்டில் காலையும் மாலையும் ஒரு நல்ல பக்தி பாடல்களை ஒலிக்க விடலாம் அல்லது மந்திரங்களை ஒலிக்க விடலாம். காயத்ரி மந்திரம், விஷ்ணு நாமம், லலிதா நாமம் போன்றவற்றை ஒலிக்க விடுவது நல்லது. இது காற்றில் ஒரு நேர்மறை அதிர்வை உண்டாக்கும். வீண் அரட்டைகள் மற்றும் எதிர்மறையான செய்திகளை டிவியில் சத்தமாக வைப்பதை தவிர்க்க வேண்டும். ஓம் என்ற பிரணவ மந்திரம் வீட்டில் ஒலித்து கொண்டே இருந்தால் அந்த இடம் ஒரு கோவிலாக மாறிவிடும். உறவினர்கள் மற்றும் விருந்தினர்களை உபசரிக்கும் விதம் மிக முக்கியம். விருந்தோம்பல் என்பது தமிழர்களின் பண்பாடு மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக கடமை. அதிதி தேவோ பவ என்று சொல்வார்கள். அதாவது விருந்தினரே தெய்வம் என்று அர்த்தம். வீட்டுக்கு வருபவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து இன்முகத்தோடு வரவேற்பது புண்ணியத்தை சேர்க்கும். முகம் கடுகடுவென வைத்து கொண்டு விருந்தினரை வரவேற்றால் அவர்கள் மன வருத்தப்படுவார்கள். அது நமக்கு பாவத்தை சேர்க்கும். நம் வீட்டுக்கு வருபவர்கள் வயிறு நிறைந்து மனம் நிறைந்து வாழ்த்திவிட்டு சென்றால் அந்த வாழ்த்து பலிக்கும். நமது தூக்கம் மற்றும் விழிக்கும் நேரம் கூட முக்கியமானது. பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அதிகாலை 4 மணி முதல் 6 மணிக்குள் எழுவது மிக சிறப்பு. அந்த நேரத்தில் தேவர்கள் மற்றும் ரிஷிகள் சூட்சும ரூபத்தில் சஞ்சரிப்பார்கள். அந்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு விளக்கேற்றி வழிபட்டால் நாம் நினைத்த காரியம் கைகூடும். சூரிய உதயத்திற்கு பிறகு வெகு நேரம் தூங்குவது தரித்திரத்தை உண்டாக்கும். சோம்பேறித்தனம் இருக்கும் இடத்தில் மூதேவி வந்து விடுவாள். சுறுசுறுப்பு இருக்கும் இடத்தில்தான் ஸ்ரீதேவி இருப்பாள். உணவு உண்ணும் முறையையும் பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். சாப்பிடும்போது கிழக்கு அல்லது மேற்கு திசையை பார்த்து அமர்ந்து சாப்பிட வேண்டும். தெற்கு திசை பார்த்து சாப்பிடக்கூடாது. தட்டில் உணவை வீணாக்கக்கூடாது. அன்னம் பரபிரம்மா சுரூபம். உணவை வீணாக்குவது இறைவனை அவமதிப்பதற்கு சமம். சாப்பிடும் முன் இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு சாப்பிட வேண்டும். சாப்பிடும்போது பேசிக்கொண்டே சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உணவின் மீது கவனம் வைத்து சாப்பிட வேண்டும். வீட்டில் சில குறிப்பிட்ட பொருட்களை சேர்த்து வைப்பது அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்வார்கள். உதாரணமாக வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம் போன்றவை. இவற்றை பூஜை அறையில் வைத்து வழிபடுவது செல்வத்தை ஈர்க்கும். ஆனால் இவற்றை சும்மா வாங்கி வைத்தால் மட்டும் போதாது, முறையாக பராமரிக்க வேண்டும். சங்குக்கு பால் அபிஷேகம் செய்வது நல்லது. அதே போல வீட்டில் எப்போதும் கல்லுப்பு, மஞ்சள், ஊறுகாய், அரிசி போன்றவை தீர்ந்து போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இவை தீரும் முன்னரே வாங்கி வைத்து விட வேண்டும். இல்லை என்ற வார்த்தையை வீட்டில் அடிக்கடி சொல்லக்கூடாது. இருக்கிறது வாங்கி வர வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும். இல்லை இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் உண்மையில் எதுவும் இல்லாமல் போய்விடும். கண்ணாடிக்கு ஒரு தனி சக்தி உண்டு. வீட்டில் உடைந்த கண்ணாடியை வைத்திருக்க கூடாது. முகம் பார்க்கும் கண்ணாடி எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும். குளியல் அறையில் இருக்கும் கண்ணாடியையும் துடைத்து வைக்க வேண்டும். படுக்கை அறையில் படுக்கும்போது நம் உருவம் கண்ணாடியில் தெரியாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்தால் உடல்நலக்குறைவு ஏற்படலாம் என்று வாஸ்து சாஸ்திரம் சொல்கிறது. நிலக்கண்ணாடி அல்லது பெரிய கண்ணாடிகளை வடக்கு அல்லது கிழக்கு சுவரில் மாட்டுவது நல்லது. செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டை சுத்தம் செய்வதை தவிர்க்க வேண்டும். அதற்கு முந்தைய நாளே சுத்தம் செய்துவிட வேண்டும். இந்த நாட்களில் தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிப்பது, சாம்பிராணி போடுவது, அம்மன் கோவிலுக்கு செல்வது போன்றவை விசேஷமானது.
வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு பூ கொடுத்து ஆசி பெறுவது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும். வீட்டில் உள்ள குழாய்களில் தண்ணீர் சொட்டக்கூடாது. அப்படி சொட்டினால் செல்வம் கரைந்துவிடும் என்று அர்த்தம். உடனே அதை சரி செய்ய வேண்டும். அதுபோல சுவற்றில் ஈரம் கசிவது, விரிசல் விடுவது போன்றவையும் நல்லதல்ல. வீட்டை அவ்வப்போது மராமத்து பார்த்து புதித்து கொள்ள வேண்டும். வீடு என்பது ஒரு உயிரற்ற பொருள் அல்ல. அதுவும் நம்மை போலவே சுவாசிக்கும் ஒரு அமைப்பு. நாம் எப்படி வீட்டை வைத்து கொள்கிறோமோ அப்படிதான் வீடு நம்மை வைத்து கொள்ளும். எல்லாவற்றிற்கும் மேலாக மனம் தூய்மைதான் மிக முக்கியம். நாம் எவ்வளவுதான் பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் மனதில் வஞ்சகம், பொறாமை, கோபம் இருந்தால் தெய்வம் வீட்டுக்குள் வராது. அடுத்தவர் வாழ்வை பார்த்து பொறாமைப்படக்கூடாது. நமக்கு இருப்பதை வைத்து நிம்மதியாக வாழ பழகிக்கொள்ள வேண்டும். தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவியை ஏழைகளுக்கு செய்ய வேண்டும். ஒரு பிடி அரிசியாவது காகத்திற்கு வைக்க வேண்டும். பசுமாட்டுக்கு அகத்துக்கீரை அல்லது வாழைப்பழம் கொடுக்கலாம். வாயில்லாத ஜீவன்களுக்கு நாம் செய்யும் உதவி கடவுளுக்கே செய்யும் சேவையாகும். இறுதியாக ஒரு விஷயம், நம்பிக்கை. நம் வீட்டில் தெய்வம் இருக்கிறது, தெய்வம் நம்மை காக்கும் என்ற அழகான நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கைதான் தெய்வத்தை கட்டி போடும் கயிறு. பயம் இருக்கும் இடத்தில் பக்தி இருக்காது. எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் நேர்மையாக இருக்கிறேன், என் கடமையை சரியாக செய்கிறேன், எனவே இறைவன் எனக்கு துணையாக இருப்பார் என்ற தைரியத்தோடு வாழ வேண்டும். தினமும் இரவு தூங்கும் முன் அன்று நடந்த நல்ல விஷயங்களுக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏதாவது தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேளுங்கள். நாளை ஒரு புதிய நாளாக மலர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தூங்குங்கள். இப்படிப்பட்ட பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடிக்கும் போது நம் வீடு ஒரு கோவிலாக மாறும். அந்த வீட்டில் நிம்மதி நிலைக்கும், செல்வம் பெருகும், நோயற்ற வாழ்வு கிடைக்கும், உறவுகள் பலப்படும். தெய்வம் வீட்டிற்குள் வர நாம் பெரிய யாகங்களோ ஹோமங்களோ செய்ய தேவையில்லை. அன்பான வார்த்தை, தூய உள்ளம், சுத்தமான சூழல் இவை இருந்தாலே போதும். தெய்வம் ஓடி வந்து நம் மடியில் அமரும். உங்கள் இல்லம் சிறக்கட்டும், உள்ளம் மகிழட்டும். இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்றி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய மாற்றம் தெரியும். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.